நேற்று ஊருக்கு போகாமல் அப்படியே அம்மா வீட்லேயே தங்கியாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 7 மணி போல் எழுந்திரிச்சு. அதுவும் ஆனந்த் கால் பண்ணாங்க, அதனால தான் எழுந்திரிச்சது. இல்லைனா இன்னும் கூட கொஞ்சம் நேரம் தூங்கி இருந்திருப்பேன். காலையில் பொறுமையாக எழுந்திரிச்சு அப்படியே அம்மா காஃபி போட்டு கொடுத்தாங்க. காஃபி குடிச்சிக்கிட்டே அப்படியே ஊர் கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அக்காவும் கால் பண்ணியிருந்தாங்க, அக்கா கிட்டையும் பேசிகிட்டு இருந்தோம். அம்மா வீட்டில் இருக்கிறப்ப மட்டும்தான் வீடியோ காலில் பேசுகிறது, இல்லைனா நார்மல் கால் மட்டும்தான். எங்கள் வீட்லேயும் ஒரு டாக் இருக்குது, அவன் பேர் டைகர். காஃபி குடிக்கிற டைமுக்கு எங்கே தான் இருப்பான்னு தெரியாது. காஃபி குடிக்கிறோம் அப்படின்னாலே கரெக்டாக ஆஜராகிடுவான். இன்றைக்கும் அப்படி தான் பிஸ்கட் சாப்பிட்றோன்னு தெரிஞ்சே ஓடியாந்துட்டான். பிஸ்கட் கொடுத்ததுக்கப்புறம் அதை அங்கேயே சாப்பிட மாட்டான், எடுத்துக்கிட்டு வெளியே ஓடிடுவான் நம்ம பிடிங்கிற மாதிரி. நான் ஊரில் இருக்கும்போது என்னை விட்டுட்டு 2 தடவை உப்புட்டு செஞ்சுட்டாங்க அம்மா. நான் வந்து ஃபோனில் சொல்லிகிட்டே இருந்தேன், என்னை விட்டுட்டு சாப்பிட்றீங்கன்ட்டு. அதனால் இன்றைக்கி காலையிலேயே அம்மா உப்புட்டு செய்யணுன்ட்டு கடலைப்பருப்புலாம் வேக வச்சு வச்சுட்டாங்க. அம்மா கடலைப்பருப்புலாம் வேக வச்சு வச்சுட்டாங்க. நான் மைதா மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பேங்க்குக்கு போகிற வேலை இருக்கிறதுனால பாப்பாவை செய்ய சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எப்படி செய்யணுன்றதை சொல்லிட்டு போயிட்டோம். இது வரைக்கும் பாப்பாங்க 2 பேரும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஃபுல்லாக செஞ்சது கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் சேர்ந்து ஃபுல்லாக செய்ய போகிறது. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு அரைக்கிறதுக்காக மிக்சியில் தான் போட்டிருக்காங்க. நேரமோ என்னமோ தெரியல, மிக்சி வீணாக போயிடுச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டுவோம்ல, அந்த கல்லையிலேயே வச்சு அரைச்சிருக்காங்க. வீட்டுக்கு போன உடனே பருப்பை மிக்சியில் போட்டோம், மிக்சி போயிடுச்சுன்ற மாதிரி சொன்னால். சரி, மிக்சி போயிடுச்சுன்னா உரலில் போட்டு ஆட்டியிருப்பாங்கன்ட்டு தான் நான் நினச்சேன். அதை பற்றி நான் பெருசாக கேட்டுக்கல. லேட் ஆகிடுச்சுன்றதுனால அப்படியே அவசர அவசரமாக ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். உப்புட்டு செய்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அந்த குட்டி உரலில் போட்டு அரைச்சிருக்காங்கன்ட்டு. கால் பண்ணி இதை பற்றி கேட்டதுக்கு, இனிமேல் நீங்கள் வெளியே கிளம்புறீங்கன்னா எங்களை எதுவும் செய்ய சொல்லிடாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டா.